வணக்கம். இது கோவின் ப்ளூ டெரோ. இந்த வீடியோ எதை பற்றி அப்படின்னா, நாம் மீண்டும் இணைவோமா, அவர்கள் என்ன நினைக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ. ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, இது ஒரு பொதுவான வாசிப்பு. இங்கே குரூப் 1, 2 இருக்கிறாங்க. உங்கள் உள்ளுணர்வை கேட்டு உங்களுக்கான வாசிப்பு எது என்பதை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டைமிங்ஸ் இருக்குது, நீங்கள் கிளிக் பண்ணி பாருங்கள். நன்றி. வணக்கம். இது கோவின் ப்ளூ டெரோ. வணக்கம் குரூப் 1. நீங்கள் குரூப் 1 தேர்ந்தெடுத்திருக்கீங்க. இந்த வீடியோ எதை பற்றி அப்படின்னா, நாம் மீண்டும் இணைவோமா, அவர்கள் என்ன நினைக்கிறார்கள் அப்படிங்கிறது தான். அவர்கள் என்ன நினைக்கிறார்கள் அப்படிங்கும் பொழுது, இந்த இணைவதை பற்றி என்ன நினைக்கிறார்கள், அல்லது வேறு ஏதாவது நினைக்கிறாங்களா, அவங்க கிட்ட ஏதாவது பேசணும்னு விருப்பப்படுறாங்களா, அந்த மாதிரியான ஒரு வாசிப்பு தான் இது. ஸோ குரூப் 1 யாரோட பேர், ராசி, நட்சத்திரம்லாம் நம்ம இங்கே சொல்லி பார்க்கல. இது ஒரு பொதுவான வாசிப்பு. பொருந்தினதை எடுத்துக்கங்க, பொருந்தலை அப்படின்னா தவிர்த்துருங்க. குரூப் 1 சரி. குரூப் 1 தேர்ந்தெடுத்தவர்களுக்கு நீங்கள் உங்கள் நபருடன் இணைவீர்களா, அவர்கள் என்ன நினைக்கிறார்கள், நீங்கள் உங்கள் நபருடன் இணைவீர்களா, குரூப் 1 அவர்கள் என்ன நினைக்கிறார்கள் அப்படிங்கிறதுல நம்ம பார்க்கலாம். என்ன சொல்றாங்க டெரோ, என்ன சொல்றாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாங்க. குரூப் 1 இவங்க வராங்க. நம்ம இன்னும் ஒரு செய்தி எடுக்கிறோம், இன்னும் ஒரு செய்தி அதன் பிறகு எடுப்போம். குரூப் 1 நம்ம இவர்கள் மூவரையும் நம்ம பார்த்துருவோம் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு. முதல் செய்தியே உங்களுக்கு 3 of Wands இருக்கு. 3 of Wands வைத்து பார்க்கும் பொழுது கண்டிப்பாக குரூப் 1ல எல்லாரும் இல்லை, ஆனால் சில பேர் உண்மையிலேயே பிரிஞ்சிட்டீங்க. எனக்கு இந்த உறவு வேண்டாம் அப்படின்னு சொல்லி பிரிஞ்சிருக்கிறீங்க. சில பேர் என்ன காரணம் அப்படின்னு பெருசாக சொல்லப்படலை, பட் ஆனால் பிரிஞ்சு வாழ்கிற மாதிரி தான் ஒரு இது. பட் அது ஒரு நிரந்தரமற்ற டெம்பரரி செப்பரேஷன், அந்த மாதிரி தான் இந்த முதல் செய்தி சொல்ல வராங்க. 3 of Wands அப்படின்னு பார்க்கும் பொழுது, ஒன்று நீங்கள் அல்லது அந்த நபர் வேறு வேறு ஊரில் இருக்கிறதாக சொல்லப்படுது. நீங்கள் வேற ஊரில் இருக்கீங்க அல்லது அவங்க வேற ஊரில் இருக்கிறாங்க. சரி, இதெல்லாம் ஒரு செய்தி இல்லையா? இப்போ நம்ம இன்னொரு செய்திக்கு வந்துடுவோம். 3 of Wands அப்படின்னு சொல்லும் பொழுது, இங்கே யாரோ ஒருத்தவங்க ஏதோ ஒரு விஷயத்தை திட்டம் போட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. நான் இப்போ அவங்களோட போய் சேர்றதுக்கு, சேர்ந்து வாழணும், நான் உன்னோட திருப்பி சேரணும் அப்படிங்கிறதுக்காக ஏதோ ஒரு திட்டங்களை போடுறீங்க, யோசிக்கிறீங்க. எப்படி பேசலாம், எப்படி இவங்களை தொடர்பு கொள்ளலாம், என்ன இதுக்கு நம்ம 2 பேரும் சேர்றதுக்கு என்ன வழி அப்படிங்கிற மாதிரியான ஒரு யோசனை. ஆனால் ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருக்கிறாங்க. அந்த மாதிரி தான் முதல் செய்தி சொல்ல வராங்க. 2வது செய்தி ஏஸ் ஆஃப் ஸ்வார்ட்ஸ். அப்போ இது கண்டிப்பாக இது ஒரு தொடக்கம் இருக்குது. அப்போ இருவரும் இணைவீர்களா, நாம் இருவரும் இணைவோமா அப்படிங்கிறது, கண்டிப்பாக இணைவீர்கள் அப்படிங்கிறது இந்த ஹார்ட் ஆஃப் த ரீடிங்கில் ஏஸ் ஆஃப் ஸ்வார்ட்ஸ். இது ஒரு புது தொடக்கம் இருக்குது. ஆனால் இருவருமே நீங்கள் ஆனால் இவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். முதல் செய்தி இணைவீர்களா அப்படின்னா, இந்த செய்தியை வைத்து பார்க்கும் பொழுது ஆம், இணைவீர்கள். இது திட்டம் போடுறாங்க, பிளான் பண்ணுறாங்க, எப்படி உங்களை அணுகிறது, எப்படி தொடங்குறது. ஏன்னா நான் முன்னாடி சொன்னது போல் சில பேர் டெம்பரரி பிரிஞ்சு இருக்கிறீங்க, சில பேர் வேணவே வேண்டாமா அப்படின்னு சொல்லி பிரிஞ்சு இருக்கிறீங்க. பட் இன்னொரு அதே தான் ஒரு விருப்பப்படுற மாதிரி தான் இங்கே தெரியுது. இல்லை, நான் இன்னும் ஒரு வாய்ப்பு ஒன்று தர இருக்கிறேன் இந்த உறவுக்கு அப்படிங்கிறது இந்த இருவருமே சொல்கிறாங்க. ஆனால் இங்கே ஒரு தொடக்கம் இருக்குது அதன் பிறகு. அப்போ இந்த தொடக்கம் இருக்குது அப்படிங்கும் பொழுது, இங்கே ஒருத்தவங்க மட்டும் என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்கன்னா, நான் இந்த முறை என் மனசில் இருக்கிறதெல்லாம் நான் சொல்ல போகிறேன். எனக்கு இந்த உறவு எதனால எனக்கு இந்த உறவு திருப்பி வேணும், why do I want reconciliation or reunion, எனக்கு ஏன் வேணும் அப்படிங்கிறத மனமிட்டு உங்ககிட்ட பேசணும் அப்படிங்கிறது ஒரு விஷயம். அதே சமயத்தில் யாரேனும் ஏதாவது மறைச்சிட்டீங்க, பொய் சொல்லிட்டீங்க, முன்னாடி ஒரு முகம் இருந்திருக்கும், அதன் பிறகு வேறு ஒரு முகம் இருந்திருக்கும், இந்த மாதிரியான விஷயங்கள்ல மறைச்சிருந்தீங்கன்னா, அந்த உண்மையை நீங்கள் வெளிப்படையாக உண்மையை பேசுறது மிகவும் நல்லது அப்படிங்கிறது தான் இந்த ஏஸ் ஆஃப் ஸ்வார்ட்ஸ். ஸோ ஸ்வார்ட்ஸ் அப்படிங்கிறது ஒரு பேச்சுவார்த்தை நடக்க இருக்குது. இது நடந்த பிறகு கண்டிப்பாக ஒரு தொடக்கம் இருக்குது. ஏதேனும் மறைச்சிருந்தீங்க, பொய் சொன்னீங்க, நான் முன்னாடி அந்த மாதிரி இருந்தேன் இல்லையா, அது நான் கிடையாது, அது ஒரு போலியான ஒரு முகம்
ஆனால் என்னுடைய உண்மையான முகம் என்ன, எனக்கு என்ன பிடிக்கும், எனக்கு என்ன பிடிக்காது, நான் எப்படிப்பட்ட ஒரு நபர் அப்படிங்கிற உண்மையை உங்ககிட்ட மனம் விட்டு கண்டிப்பாக பேசுவார்கள். ஏதேனும் இந்த உறவுல சந்தேகங்கள், குழப்பங்கள் அந்த மாதிரி இருந்தாலும் இப்பொழுது அது விலகி போகும். அது விலகி போன பிறகு இருவரும் மனம் விட்டு பேசி இது ஒரு புது தொடக்கத்தை உருவாக்கும். ஏற்கனவே கடல் தாண்டி இருக்கிறீங்க, அல்லது அவங்க வேற ஒரு ஊர்லயோ நீங்க ஒரு வேற ஊர்ல இருந்தாலும் இது ஒரு மெசேஜ் மூலமாகவோ, ஒரு இமெயில் மூலமாகவோ, ஒரு ஃபோன் மூலியமாகவோ இது தொடர்பு கொள்வதற்கான, அதுதான் சொல்றேன், இது முழுக்க முழுக்க இட் வில் ஸ்டார்ட் த்ரூ அ கம்யூனிகேஷன். இது நீங்க நேருக்கு நேரு சந்தித்து பேசுவீர்களோ என்னமோ, ஆனால் கண்டிப்பாக ஒரு ஃபோன் மூலியமாக, ஒரு இமெயில், ஒரு மெசேஜ் மூலியமாகத்தான் இது ஆரம்பிக்கும். ஏன்னா ஸ்வாட்ஸ் அப்படிங்கிறது there is a communication and that's a new start. நல்லது. நம்ம 3வது செய்தியும் பார்த்துருவோம். குரூப் 1, நீங்கள் மீண்டும் இணைவீர்களா? அவர்கள் என்ன நினைக்கிறார்கள்? குவீன் ஆஃப் வான்ஸ். கண்டிப்பாக என்னால் உறுதியாக சொல்ல முடியும். இது ஒரு பொதுவான வாசிப்பு தான். ஆனால் பொதுவான வாசிப்பில் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறது தான் நான் சொல்கிறேன். குரூப் 1, ஏற்கனவே திருமணமானவர்கள் பிரிஞ்சு இருக்கிறவங்க கண்டிப்பாக மறுபடியும் இணைவீர்கள். அப்போ நான் பார்த்தீங்களா, ஹார்ட் ஆஃப் த ரீடிங்ல நான் முன்னாடி சொன்னது போல குழப்பங்கள், சந்தேகங்கள் இதெல்லாமே விலகி போகும். பேசி தீர்த்து சரி திருப்பி சேர்ந்து வாழலாம் அப்படிங்கிறது குவீன் ஆஃப் வான்ஸ். அல்லது காதலர்களாக இருக்கிறீங்க, நண்பர்களாக இருக்கிறீங்க, ஆரோக்கியமான ஒரு உறவு தான், ஆனால் ஏதோ ஒரு மனக்கசப்பு, சந்தேகங்கள், போலியான ஒரு முகம், பொய் சொல்லிட்டேன், நான் அதை மறைச்சிட்டேன், நான் அந்த மாதிரி விஷயங்களும் இங்கே மனமிட்டு பேசின பிறகு, அந்த மாதிரியான கசப்பான நிகழ்வுகள்லாம் நகர்ந்து போன பிறகு குறிப்பிட்டவர்களுக்கு திருமணம் நடக்கும். Queen of Wands, you will get married to the person that you want a reunion. மறுபடியும் நான் இவரோட சேர்ந்து திருமணம் வரைக்கும் போகுமானா, ஆமாம், இது திருமணம் வரைக்கும் போகும். Queen of Wands. ஆனால் இந்த முறை குவீன் ஆஃப் வான்ஸை வைத்து பார்க்கும் பொழுது நீங்களோ அல்லது உங்களுடைய நபரோ என்ன நினைக்கிறீங்கன்னா, நான் முன்னாடி ரொம்ப ரொம்ப எப்படி சொல்கிறது, ஹாஷாக நான் பேசியிருப்பேன், ரொம்ப கடினமாக உங்ககிட்ட நான் நடந்துக்கிட்டு இருந்திருப்பேன், நான் முன்னாடி ஒரு போலியான முகமான, ஆனால் நான் இந்த முறை உண்மையாகவும் பணிவாகவும் மரியாதை தரும்படி நான் நடந்துப்பேன், நான் உண்மையிலேயே உன் மேலே ரொம்ப பாசம் வச்சுருக்கேன், அன்பு வச்சுருக்கேன் அப்படிங்கிறது தான் இந்த குவீன் ஆஃப் வான்ஸ். அதே போல் நீங்களும் அப்படித்தான். குவீன் ஆஃப் வான்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப மென்மையானவங்க, சத்தம் போட்டு கத்தியெல்லாம் பேச மாட்டாங்க, ரொம்ப மென்மையானவங்க அந்த மாதிரி. ஸோ இந்த முறை அவங்க கிட்ட இருந்து ஒரு மாற்றத்தை நீங்கள் பார்ப்பீங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்தி. ஸோ அவங்க என்ன திட்டங்கள் போட்டு இருக்கிறாங்க, என்ன பிளான் பண்ணியிருந்தாங்களோ அது எல்லாமே நல்லபடியாகவே திருமணம் வரைக்கும் போகிறதும் இணைவதும் குழப்பங்கள் எல்லாம் நகர்ந்து போகுது. தீர்ப்பீர்கள், என்ன பிரச்சனை இருந்தாலும் தீர்த்து இது ஒரு அழகாக இணைந்து வாழ்வீர்கள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வாசிப்பு தான் இது. வாழ்த்துக்கள் குரூப் 1. சரி, கடைசியாக டெரோ நம்ம ஒரு அறிவுரையை கேட்போம், அல்லது ஏதேனும் செய்தியோ எச்சரிக்கை இந்த மாதிரி ஏதேனும் செய்தி கொடுப்பாங்க, நம்ம கேட்போம். குரூப் 1ஐ தேர்ந்தெடுத்தவர்கள் நாம் மீண்டும் இணைவோமா? குரூப் 1ஐ தேர்ந்தெடுத்தவர்கள் உங்களுடைய நபருடன் மீண்டும் இணைவீர்களா? அவர்கள் என்ன நினைக்கிறார்கள்? அவர்கள் என்ன நினைக்கிறார்கள்? பார்த்தீங்களா, குவீன் ஆஃப் கப்ஸ். குவீன் ஆஃப் வான்ஸ்க்கு பிறகு குவீன் ஆஃப் கப்ஸ். கண்டிப்பாக இது ஏற்கனவே உங்கள் இருவருக்குமே ஒரு பெரிய சண்டை சச்சரவு இருந்திருக்கு, குழப்பங்கள் இருக்குது, சந்தேகங்கள் இருந்திருக்கு. நான் மறைச்சிட்டேன், பொய் சொல்லிட்டேன், நான் உன்கிட்ட ரொம்ப கடுமையாக நடந்துக்கிட்டேன், நீ பேசும் பொழுது நான் செவி கொடுத்து கேட்காம இருந்திருப்பேன், நான் உன்னை சரியாக புரிஞ்சுக்கிட்டு இருந்திருக்க மாட்டேன், நான் கிட்டத்தட்ட உன்னை ஏமாத்திருக்கேன், அல்லது நீ என்னை ஏமாத்திருக்க, இந்த மாதிரியான விஷயங்கள் இருந்தாலும் இது இப்பொழுது ரொம்ப எப்படி சொல்றது, அமைதியா ஆகும், சாந்தமான ஒரு முறையில இருவரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மன்னிச்சு ஏத்துப்பீங்க. அதுதான் இந்த குவீன் ஆஃப் கப்ஸ். ஸோ இந்த முறை இந்த நபர் என்ன நினைக்கிறாங்க, அல்லது என்ன உங்ககிட்ட சொல்ல போறாங்க, அல்லது நம்ம 2 பேரும் இணைவோமா அப்படின்னா, ஆமாம் இணைவீர்கள் அப்படிங்கிறது 1, 2, 3 செய்தி திட்டங்களும் கரெக்டாக போட்டுக்கிட்டு வராங்க. தே ஹேவ் பிளான் A, பிளான் B அண்ட் பிளான் C.
அதே சமயத்தில் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நான் இனிமேலும் உன்கிட்ட அன்பா இருக்க போறேன், நீ ரொம்ப மென்மையானவன், மென்மையானவள், நீ என்கிட்ட உண்மையாக தான் இருந்த, நான் தான் கொஞ்சம் ரொம்ப ஹாஷாக நடந்துக்கிட்டேன், பட் திஸ் டைம் ஐ ஹவ் ரிக்ரெட்டட், நான் ரொம்ப வருத்தப்படுறேன், நான் ரொம்ப வருந்துறேன், என்னுடைய தவறுகளை நான் உணர்ந்து என்னுடைய அன்பையும் பாசத்தையும் உன் மீது நான் வைத்து உள்ள மரியாதையை நான் இந்த முறை காட்ட போறேன் அப்படிங்கிறது தான் இந்த குவீன் ஆஃப் வான்ஸும் குவீன் ஆஃப் கப்ஸும் சொல்றாங்க. ஆனால் இந்த குரூப் ஒன்றை தேர்ந்தெடுத்தவர்கள் உங்களுடைய நபர் உண்மையில் உங்களை நேசிக்கிறார்கள். ஏன்னா கப்ஸ் அப்படின்னாலே தே ஆர் ரெடி டு ஷேர் தியர் ஃபீலிங்ஸ் அண்ட் இமோஷன்ஸ் டுவர்ட்ஸ் யூ வித் யூ. அவர்களுடைய உணர்வுகளையும் அன்பையும் பாசத்தையும் உங்களோட பகிர்ந்து கொள்வதற்காக காத்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறதே இந்த குவீன் ஆஃப் கப்ஸ். ஆனால் சீக்கிரத்தில் வந்து ரொம்ப வெளிப்படையாகவும் எது கொட்டிடவும் மாட்டாங்க, காட்டிக்கவும் மாட்டாங்க. அப்படியே பொறுமையாக பொறுமையாக தான் சொல்லுவாங்க, காட்டுவாங்க அப்படிங்கிறது இந்த 2 செய்திகளும் சொல்லப்படுது. ஸோ இருவரும் இணைவீர்கள், அவர்களும் இதை தான் நினைக்கிறாங்க. சில பேருக்கு நல்ல திருமணம் வரைக்கும் போகும் அப்படிங்கிறது ஒரு நல்ல செய்தி. ஸோ வாழ்த்துக்கள் குரூப் 1, ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இது ஒரு பொதுவான வாசிப்பு. நான் உங்களை அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இது கோவின் ப்ளூ டெரோ. வணக்கம் குரூப் 2. நீங்கள் குரூப் 2 தேர்ந்தெடுத்திருக்கீங்க. இந்த வீடியோ வந்து எதை பற்றி அப்படின்னா, நாம் மீண்டும் இணைவோமா, அவர்கள் என்ன நினைக்கிறார்கள் அப்படிங்கிறது தான். யாரோட பேர், ராசி, நட்சத்திரம் அந்த மாதிரிலாம் நம்ம யாரையும் சொல்லி இங்கே பார்க்கல. ஞாபகத்தில் இருக்கட்டும், இது வந்து ஒரு பொதுவான வாசிப்பு. குரூப் 2 உங்களுக்கு பொருந்தினதை எடுத்துக்கோங்க, பொருந்தலைன்னா தவிர்த்துருங்க குரூப் 2. சரி, குரூப் 2வை தேர்ந்தெடுத்தவர்கள் நீங்கள் உங்கள் நபருடன் மீண்டும் இணைவீர்களா? அவர்கள் என்ன நினைக்கிறார்கள்? குரூப் 2, நீங்கள் மீண்டும் உங்கள் நபருடன் இணைவீர்களா? அவர்கள் என்ன நினைக்கிறார்கள்? குரூப் 2. குரூப் 2வை தேர்ந்தெடுத்தவர்களுக்கு என்ன செய்தி சொல்ல இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். நம்ம இன்னும் ஒரு செய்தி பிறகு எடுப்போம். குரூப் 2 இங்கே 3 செய்திகள் வந்திருக்கிறாங்க. முதல் செய்தி, ஏஸ் ஆஃப் கப்ஸ். அருமையான ஒரு வாசிப்பாக இருக்கு. ஏஸ் ஆஃப் கப்ஸ் அப்படிங்கிறது ஒருத்தருக்கு மீது அன்பு பாசம் அதிகமாகவே இருக்கு. நான் உன் மேலே எவ்வளோ அன்பு வச்சிருக்கணும், அதே அளவு நீயும் என் மேலே அன்பு வச்சிருக்க அப்படிங்கிறது முதல் செய்தி. இரண்டாவது செய்தி, இப்போ இந்த நபர் என்ன நினைக்கிறாங்கன்னா, நான் வந்து உன்கிட்ட மன்னிப்பு கேட்கணும், அவ்வளோதான். நான் வேற எதையுமே உன்கிட்ட விளக்கம் கொடுக்கறதுக்கோ, இது மாதிரி நடந்துச்சு, அந்த மாதிரி நடந்துச்சு, இது ஏன் நடந்துச்சு, உன்னை கேள்வி கேட்கவோ நான் இங்கே வரல. நான் உன்கிட்ட முழுக்க மன்னிப்பு தான் கேட்க போகிறேன், என்னை மன்னிச்சிரு அப்படிங்கிறது தான் இந்த முதல் செய்தி. அதே போல் மூன்றாவது செய்தி என்ன அப்படின்னா, ஏஸ் ஆஃப் கப்ஸில் கண்டிப்பாக குறிப்பிட்டவர்களுக்கு இங்கே ஒரு நல்ல அழகான ஒரு தொடக்கம் இருக்குது. அண்ட் கடைசி செய்தி என்னன்னா, பிரிந்து போனவர்கள் மறுபடியும் வந்து உங்ககிட்ட ஒரு செய்தி சொல்லவும் இருக்கிறாங்க. அது எப்படின்னா, யூ வில் ரிசீவ் அ மெசேஜ் ஃப்ரம் அ பாஸ்ட் பர்சன். பிரிந்து போனவர்களிடமிருந்து ஒரு செய்தி இங்கே வர இருக்கு. ரொம்ப அருமையான செய்தி. அப்போ மீண்டும் இணைவீர்களா அப்படிங்கும் பொழுது ஏஸ் அப்படின்னாலே இட்ஸ் அ ஃப்ரெஷ் ஸ்டார்ட். பட் அதை எப்படி ஆரம்பிக்குதுன்னா, ஒரு மன்னிப்பு மூலமாக, என்னை மன்னிச்சிரு, அதே மாதிரி நீங்களும் மன்னிப்பு கேட்பீங்க. அந்த மாதிரி 2 பேருமே இங்கே வந்து கைத்தட்ட தயாராக இருக்கிறீங்க அப்படிங்கிறது தான் இந்த முதல் செய்தி. ஹார்ட் ஆஃப் த ரீடிங்கில் பார்ப்போம் அவங்க என்ன சொல்கிறாங்க. பார்த்தீங்களா, நைட் ஆஃப் ஸ்வார்ட்ஸ், தே ஆர் ரெடி டு டேக் ஆக்ஷன் அப்படிங்கிறது தான் அந்த முதல் செய்தி எனக்கு வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. நைட் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் அப்படிங்கிறது தயாராக இருக்கிறாங்க. நான் அப்போ உடனே வரேன், நான் மன்னிப்பு கேட்க போகிறேன், எப்படி 2 பேரும் சேருவோம், என்னால் உன்னை மறக்க முடியல, என்னால் வந்து உன்னை விட்டு பிரிஞ்சு இருக்க முடியல, நான் பண்ணது என்னமோ தவறோ சரியோ, நீ பண்ணது என்னமோ தவறோ சரியோ, பரவாயில்ல, எல்லாத்தையும் விட்டுருவோம், இப்போ நான் வந்து ஐம் ஹியர் டு ப்ரப்போஸ் டு யூ. அதுதான் இந்த நைட் ஆஃப் ஸ்வார்ட்ஸ். ஏஸ் ஆஃப் கப்ஸையும் நைட் ஆஃப் ஸ்வார்ட்ஸையும் ரெண்டையும் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது இவர்கள் இப்பொழுது ஏதோ ஒரு ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு தயாராக இருக்காங்க. அப்போ நான் ஆரம்பத்தில் சொன்னது போல குறிப்பிட்டவர்களுக்கு இங்கே ஒரு பிரிந்து போனவர்கள் ஒரு நபரிடம் இருந்து ஒரு நல்ல செய்தி ஒன்று வர இருக்கு. அதுதான். அது போல் நீங்கள் இருவருமே ஒரே ஊரில் தான் இருக்கிறீங்க, ஒரே பக்கத்தில் இருக்கிறீங்க, அல்லது நீ எங்கே இருக்கன்னு எனக்கு தெரியும், நான் எங்கே இருக்கன்னு உனக்கு தெரியும் அப்படிங்கும்பொழுது அவர்கள் உங்களை வந்து பார்க்கறது, மனமிட்டு பேசி உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டு, எப்படி சொல்றதுன்னா, எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு, அந்த மாதிரி ஒரு ப்ரொபோசல். அதுதான் இந்த நைட் ஆஃப் ஸ்வார்ட்ஸ். ரொம்ப அருமையான ஒரு வாசிப்பு தான்.
அவங்களும் இப்போ அதுக்கு தானே இப்போ அதை தான் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, ஐ வாண்ட் டேக் ஆக்ஷன் இமீடியட்லி. நான் உடனே வந்து இனிமேல் நான் காத்துட்ருக்கக்கூடாது, நான் உடனே போய் மன்னிப்பை கேட்டு ரெண்டு பேருமே சேருவோமே, ஐ வாண்ட் டு ப்ரொப்போஸ் டு திஸ் பர்சன் அப்படிங்கிறது தான் இந்த 2 செய்தி. கடைசி செய்தி, வாவ் வாவ், கிங் ஆஃப் கப்ஸ். உண்மையில் சொல்கிறேன், யாரோ ஒருத்தவங்க மனதளவில் பாதிக்கப்பட்டிருக்கீங்க, இந்த உறவுனால மனதளவில் பாதிக்கப்பட்டிருக்கீங்க. அதுதான் இந்த செய்தியும் இங்கே சொல்லப்படுறாங்க. ஆனால் இந்த பாதிக்கப்பட்டது வந்து இப்பொழுது மனம் வருந்துறாங்க. அந்த மாதிரி தான் இங்கே ஒரு செய்தி. மனம் வருந்தி மன்னிப்பு தான் இங்கே கேட்க வராங்க. நான் உன் மேலே ரொம்ப, ஏன்னா கப்ஸ் பார்த்தீங்களா, ஆரம்பிக்கும் பொழுதும் கப்ஸு உங்களுக்கு 3வது செய்தியும் உங்களுக்கு கப்ஸில் தான் முடியுது. கிங் ஆஃப் கப்ஸ், விச் மீன்ஸ் தே ட்ரூலி லவ் யூ. அவங்களுக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் ரொம்ப பாசம் வச்சுருக்கேன், அதனால் நான் வந்து என்னுடைய பாசத்தை நான் உங்ககிட்ட காட்ட போகிறேன், என் அன்பை நான் உங்ககிட்ட காட்ட போகிறேன், நான் இப்போ முன்ன மாதிரி இல்லை, நான் வந்து மன்னிப்பு உண்மையில கேட்குறாங்க. ஏன்னா இவர்கள் ஏதோ இப்பொழுது மாறிட்டு வராங்க, திருத்திக்கிட்டு வராங்க, மனதளவில் ஒரு நல்ல ஒரு நபராகவே தெரிகிறாரு. ஸோ கிங் ஆஃப் கப்ஸ் அப்படிங்கும் பொழுது இது மட்டும் இல்லாமல் இந்த நபர் கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு உத்தியோகத்தில் இருக்கிறாங்க போல இருக்கு. அந்த மாதிரி தான் இங்கே சொல்லப்படுது. இங்கேயும் நம்ம ஒரு கோல்ட் ஃபிஷ் பார்க்குறோம், இந்த பேர்ட். ஸோ கண்டிப்பாக டபுள் கன்ஃபர்மேஷன். குறிப்பிட்டவர்களுக்கு திடீர்னு நீங்கள் அவங்க கிட்ட இருந்து ஒரு நல்ல செய்தியை எதிர்பார்க்கலாம், ஒரு மன்னிப்பு எதிர்பார்க்கலாம். அண்ட் தே வாண்ட் டு ஷேர் தியர் ஃபீலிங்ஸ் வித் யூ. அவர்களுடைய உணர்வுகள் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறதுக்கும் தயாராக இருக்கிறாங்க. இதுதான் அவங்களும் நினைக்கிறாங்க, நான் இப்போ முன்ன மாதிரிலாம் இல்லை தெரியுமா, நான் இப்போ மாறிட்டேன், நான் வந்து உங்ககிட்ட உடனே வந்து பேச போகிறேன், மன்னிப்பு கேட்க போகிறேன், லெட்ஸ் ஸ்டார்ட் ஆல் ஓவர் அகெயின். ஏன்னா ஏஸ் ஆஃப் கப்ஸ் அப்படிங்கிறது மறுபடியும் ஒரு புது தொடக்கம் அப்படிங்கிறது. மனதளவில் பாதிக்கப்பட்டிருந்தாலும் கூட நீங்களும் அவங்களும் சரி இப்போ அதுலேருந்து குணம் வந்துட்டீங்க, குணம் அடைஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க. அதுக்கும் ஏத்தாவார் போல அவர்களும் வந்து மன்னிப்பு கேட்கறது எல்லாமே ஒரு நல்லபடியாகவே இங்கே அமையும் அப்படிங்கிறது ஒரு நல்ல செய்தி. நம்ம இன்னும் கடைசி ஒரு செய்தி எடுப்போம், குரூப் 2. அவர்கள் ஏதேனும் அறிவுரை, எச்சரிக்கையாக இருக்கலாம், அல்லது சம்டைம்ஸ் இட் கேன் பி அ பிளெஸிங், ஒரு ஆசீர்வாதமாகவும் அமையும். குரூப் 2 தேர்ந்தெடுத்தவர்கள், நீங்கள் மீண்டும் இணைவீர்களா உங்கள் நபருடன்? அவர்கள் என்ன நினைக்கிறார்கள்? குரூப் 2 தேர்ந்தெடுத்தவர்கள், உங்கள் நபருடன் மீண்டும் இணைவீர்களா? அவங்களே ஒரு செய்தி நமக்கு கொடுத்துருக்குறாங்க குரூப் 2, நம்ம பார்ப்போம். அப்போ இவங்களுக்கு கொஞ்சம் இங்கே மூவ் பண்ணிடுவோம். த மூன். அப்போ இது ஏற்கனவே முன்னாடி நடந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்தி தான் இங்கே சொல்லப்படுது. என்ன மூன் அப்படிங்கும் பொழுது பேசுவோமா பேச வேண்டாமா, சேருவோமா சேர வேண்டாமாங்கிற ஒரு குழப்பத்தில் ஒன்று நீங்கள் அல்லது உங்களுடைய நபர் ஏதோ ஒரு விஷயத்தை போட்டு குழப்பிக்கிட்டு இருந்திருப்பாங்க. இந்த நபர் தான் நமக்கு வேணுமா அப்படிங்கிறத கூட அவங்க யோசிச்சுக்கிட்டு கூட இருந்திருக்கலாம். மூன் அப்படிங்கிறது ஒரு கன்ஃபியூஷனான ஒரு ஸ்டேட். இந்த எல்லா செய்தியும் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது இவர்கள் ஏதோ ஒரு குழப்பத்தில் தான் மூழ்கி இருந்திருக்கிறாங்க முன்னாடி. அப்போ இங்கே ஒரு சில பேர் வந்து ஏதோ முயற்சிகள் பண்ணியிருக்கீங்க, பேசுறதுக்கான முயற்சிகள் பண்ணியிருக்கீங்க, மறுபடியும் இணைவதற்கான முயற்சிகள் பண்ணியிருப்பீங்க, மறுபடியும் இவங்க கிட்ட போய் பேசுறதுக்கு முயற்சி பண்ணியிருப்பீங்க, மன்னிப்பு கேட்கறதுக்கு முயற்சி பண்ணியிருப்பீங்க. ஆனால் அவங்க எந்த ஒரு பதிலும் போட்டிருக்க மாட்டாங்க, எந்த ஒரு அதேதான் எந்த ஒரு சிக்னல் எதுவுமே காட்டியிருக்க மாட்டாங்க, அப்படியே கம்ப்ளீட்டாக அமைதியாக இருந்திருப்பாங்க. சில பேர் வந்து பிளாக் கூட பண்ணியிருக்கலாம். ஆனால் இந்த முறை there is a unblock. ஏன்னா ஏஸ் ஆஃப் கப்ஸ் அப்படின்னாலே இப்பொழுது they are opening up to you. மன்னிப்பு கேட்குறதோ அல்லது மறுபடியும் உங்ககிட்ட பேசுகிறது மாதிரியான ஒரு செய்தி. நம்ம இவங்களை மட்டும் கிளாரிஃபை பண்ணிடுவோம் எதனால இந்த மூன் வந்திருக்கிறாங்க அப்படின்னு. குரூப் 2க்கு இங்கே ஒரு செய்தி வராங்க, நம்ம இவங்களை எடுக்கிறோம். எதனால இந்த மூன் வந்திருக்கிறாங்க குரூப் 2க்கு? அவர்கள் மீண்டும் இணைவார்களா? இவங்க தான் அவங்களே வந்தாங்க இல்லையா, நம்ம அவங்கள ஃபர்ஸ்ட் பார்ப்போம். அதே தான் பார்த்தீங்களா, 2 of Swords. ஸோ அதே தான் அவங்க முன்னாடி ஏதோ ஒரு குழப்பத்தில் தான் இருந்திருக்கிறாங்க. நம்ம இந்த நபரை தான் எடுக்கணுமா அல்லது நம்ம இந்த நபரை எடுப்போமா? அப்போ இவர்களுடைய வாழ்க்கையில் ஒன்றுக்கு மேல் உள்ள நபர்கள் இவர்களுடைய வாழ்க்கையில் இருந்திருப்பாங்க. ஒன்று. இரண்டாவது, இவங்க குடும்பத்தில் ஏதேனும் பிரச்சனைகள் இருக்கும், அதை தீர்க்கிறதா, இதை பார்க்குறதா, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அப்படியே என்னை கட்டி போட்ட மாதிரி ஒரு சூழ்நிலை, நான் தள்ளப்பட்டிருந்தேன், அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள்லாம் அவங்க இருந்திருக்கிறாங்க. ஸோ அதனால தான் ஒரு குழப்பம் இருந்திருக்கு. இந்த செய்தி நம்ம பார்த்துருவோம். வாவ், குவீன் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் ரொம்ப நல்ல ஒரு செய்தி தான் கடைசியாக நமக்கு வந்து. கண்டிப்பாக இந்த குரூப்பை தேர்ந்தெடுத்தவங்க குவீன் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது தே ஆர் ரெடி டு டேக் ஆக்ஷன் அண்ட் தேர் இஸ் அன் இனிஷியேஷன் ஆஃப் கம்யூனிகேட். ஓகே, அவங்க வந்து பேசுறதுக்கு தயாராக இருக்கிறாங்க. யாரோ ஒருத்தவங்க இங்கே பேசுவீங்க, ஆனால் அவங்களும் பேசுவோம். இப்போ நீங்கள் பேசுனீங்கன்னா அப்போ அவங்க பேசுவாங்க.
அதே மாதிரி அவங்க பேசுனாங்க, நீங்களும் பேச தயாரா இருக்கீங்க. அண்ட் குவீன் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் அப்படிங்கும் பொழுது ஏற்கனவே இவர்களுடைய வாழ்க்கையில நீங்கள் இருவருமே பிரிஞ்சு இருந்திருக்கீங்க. அந்த குவீன் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் சொல்லும் பொழுது வெட்டி விட்டீங்க, எனக்கு இனிமேல் நீ தேவையில்ல போ அப்படின்னு வெட்டி விட்டீங்க. 2 பேருமே உங்கள் வாழ்க்கையை நீங்கள் பார்த்துக்கிட்டு தான் இருந்திருக்கீங்க. பட் இந்த முறை இன்னும் கொஞ்சம் நல்லா உங்ககிட்ட மன்னிப்பு கேட்குறது, ஃபோக்கஸ்டாக பேசுறது, அதே தான் கொஞ்சம் ஆக்ஷன் ஓரியன்டாக இருக்கிறது, அந்த மாதிரியான ஒரு நபராகத்தான் இங்கே சொல்லப்படுது. கடைசி நான் இன்னும் ஒரே ஒரு செய்தி சொல்லிடுறேன். என்ன குவீன் ஆஃப் ஸ்வார்ட்ஸும் ஏஸ் ஆஃப் கப்ஸ் இவர்கள் இருவரும் மட்டும் நான் சொல்கிறேன், ஏற்கனவே உங்களுக்கு திருமணமாகி நீங்கள் விவாகரத்து ஆனவர்களாக இருந்தீங்கன்னா இந்த குரூப் 2 தேர்ந்தெடுத்தோம். ஏன்னா குவீன் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் அப்படிங்கிறது யூ கட் த ரிலேஷன்ஷிப் அண்ட் யூ டு நாட் வாண்ட் த ரிலேஷன்ஷிப். உங்களுக்கு இனிமேல் இந்த நபர் என் வாழ்க்கையில் வரவே கூடாதுன்னு வெட்டி விட்டு விவாகரத்து ஆகியிருப்பீங்க. நிரந்தரமாக பிரிஞ்சு இருந்தவர்கள் கூட இப்பொழுது அவர்கள் மறுபடியும் வந்து உங்ககிட்ட மன்னிப்பு கேட்குறதும், இன்னொரு வாய்ப்பு நமக்கு இருக்கக்கூடாதா, ஏன் இந்த மாதிரி அப்படின்னு அவர்கள் திருந்தி வந்து மனமிட்டு உங்ககிட்ட பேசுறது, அன்பு வார்த்தைகள் மூலமாக உங்களை வந்து அதே தான் உங்ககிட்ட இன்னும் ஒரு வாய்ப்பு கேட்குறாங்க. ஆனால் அன்பு மூலியமாக, பாசத்தின் மூலமாக, ஒரு மன்னிப்பு மூலமாக இங்கே வர இருக்கு அப்படிங்கிறது கடைசி ஒரே ஒரு செய்தி இங்கே சொல்லப்படுது. 1, 2 and 3 உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இனிவீர்களா? ஆமாம், இணைவீர்கள். அண்ணன் நினைக்கிறாங்கன்னா நம்ம ஆக்ஷன் எடுக்கணும், உடனே போகணும், பேசணும், மன்னிப்பு கேட்குறோம், இன்னொரு வாய்ப்பு தரப்படுமா? நான் முன்னாடி இந்த மாதிரி ஒரு குழப்பத்தில் இருந்தேன், என்னுடைய குடும்ப சூழ்நிலைகள் இருந்தேன். ஆமாம், நான் முன்னாடி ஒரு நபரோட இன்னும் 1க்கு 2 நபர்கள் என் வாழ்க்கையில் இருந்தாங்க, ஐ வாஸ் கன்ஃபியூஸ், நான் குழப்பத்தில் இருந்தேன். இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து பேசலாம். பேசின பிறகு இது ஒரு அழகான புது தொடக்கமாக இருக்கு. ஆனால் இந்த முறை அன்பு வார்த்தைகள் நிறையாவே உங்ககிட்ட, ஏன்னா 2 கப்ஸ் இங்கே சொல்லப்படுதுங்கும் பொழுது அன்பு வார்த்தைகள் நிறையாவே இருக்கும். வாழ்த்துக்கள் குரூப் 2. இது வந்து ஒரு பொதுவான வாசிப்பு, அதை நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. நான் உங்களை அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.